ஜனனி, நான் உன்னை இங்கிலீஷ்ல கத்து வச்சிருக்கேன், சொல்லவா? சொல்லு. என்ன வார்த்தை? சொல்லு சக்தி, சொல்லு. ஐ லவ் யூ. சரி, இப்போ நீ சொன்னியே நான் கோவத்துல என்ன வார்த்தை சொல்லுவேன், சந்தோஷத்துல என்ன வார்த்தை சொல்லுவேன்னு சொல்ல. இப்போ சந்தோஷமா தானே இருக்கும், இப்போ எதுக்கு அது? ப்ளீஸ் பா, ஃபன்னுக்காக தானே, சொல்லு. சரி சக்தி, ஐ கான்ட் டேக் இட் மோர். சக்தி, என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அட பாவி, நான் கஷ்டப்பட்டு உன்கிட்ட கத்திட்டு இருந்தா நீ என்கிட்ட ஃப்ரீயா இங்கிலீஷ் கோச்சிங் எடுத்துட்டு இருக்கல. இனிமே உஷாரா தமிழ்லயே கேட்டுடுறேன் பாரு. அம்மா தாயே, நான் இனிமே காசு கொடுத்தாவது டியூஷன்ல போய் இங்கிலீஷ் கத்துக்கிறேன். என்னை வைய மட்டும் வையாத. வையாதையா? என்னை திட்டாதன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? சரி, இனிமே உன்னை திட்டல, அடிக்கிறேன். சரி சக்தி, இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். நாம இப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? கோயம்புத்தூரை சுத்தி பாப்போமா? சரியா? ஐயோ, கோயம்புத்தூரை சுத்தி பார்க்கவா? நான் மதுரையில இருந்து வந்தேன். வேற என்ன செய்யறது? இங்கே உன் கூடவே இருக்க வந்தேன். எங்கேயும் போக வேண்டாம், ஃபுல் டே இங்கே இருப்போம். இருக்கலாம். சாப்பிட்றதுக்கு இங்க எதுவும் இல்லையே. மேனேஜர் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுவா. ஐயோ ஐயோ, நீ அந்த ஆள் கிட்ட எதுவும் சொல்லிடாத. நான் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். நானே சமைச்சிடுறேன். ஓ, சமைக்கலாம் தெரியுமா? ஆமா, உங்க அண்ணி ட்ரைனிங் கொடுத்திருக்காங்கல்ல. ஆனாலும் அவ்வளோ பண்ண தெரியாது, கொஞ்சம் தேவையான அளவுக்கு செய்வேன். ட்ரை பண்ண வா. வா ஜனனி. அது இப்போ எனக்கு பசிக்கல, சாப்பாடெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். தூக்கம் தான் வருது, டயர்டா இருக்கு. நீ வந்து படுத்துக்கிய, டிராவல் வேற பண்ணிருக்க, டயர்டா இருப்பல, வந்து படுத்துக்கவா. நம்ம தூங்கிட்டு அப்புறமா சமைக்கலாம். போயா, ரொமான்ஸ் பண்றது பாரு. ஐயம்மா, இதெல்லாம் வீட்ல பண்ணாத, இங்க வந்து பண்ணு. சில நேரத்துல லோக்கலா பேசுறா. இதுதான் ஒரிஜினல் கேரக்டரோ என்ன? வாயா. அதோ வந்துட்டேன். என்னப்பா, ஒண்ணு கூட இல்ல, இப்ப எப்படி? ஆமா, உன் மாமா பொண்ணு என்ன சமைக்கலாம பொருள் வாங்கி வச்சிருப்பா. அவகிட்ட இருக்கிறது 4 கேமரா 2 லென்ஸு, இதைத்தான் வச்சிருப்பா. ஓகே, அப்ப நான் ஆப்ல ஆர்டர் பண்ணிடுறேன். நைட்டுக்கு கிராசரி ஆர்டர் பண்ணிட்டா சமைச்சிடலாம். சரியா? உன் போனை கொடு. வா. கிராசரி ஷாப்பிங். கிராசரினா? ஒரு வாரத்துக்கு 100 rupees. அடே அப்பா, காஸ்ட்லி டீச்சரா இருப்ப போலயே. எம்டிக்கு சொல்லி கொடுக்கறதுனா சும்மாவா? அதுவும் கோல்டு பிசினஸ் எம்டி. இனிமே சவரன் கணக்குல தான் கேட்கணும். சரிதான், கொடுத்துருவோம். கிராசரினா மளிகை பொருள். ஓ, மல்லிகை சாமானா? அது எதுக்கு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தா பக்கத்துல தான் கடை, போய் வாங்கிட்டு வந்துருவோம். இன்னைக்கு நான் வெளியே போற ஐடியாலயே இல்ல. ஓகே, கிராசரி ஆர்டர்ட்.
சாப்பிட உனக்கு என்ன வேணும்? எனக்கு மீல்ஸ் ஓகே தான். ஃபுல் மீல்ஸ் பார்ட்டியா நீ? நான் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிக்கிறேன். பண்ணியாச்சு. நான் கூட இதெல்லாம் கற்றுக்கணும் ஜனனி. ஏன்? இல்லை, தனியாக கோயம்புத்தூர் வரும்போது தேவைப்படும்ல, அதுக்கு தான். அப்போ என்னை விட்டுட்டு நீ தனியாக வரத்துக்கு ஆர்வமாக இருக்க, அப்படிதானே? சே, அப்படி சொல்ல வரல. இருந்தாலும் ஒவ்வொரு தரமும் உன்னை கூட்டிகிட்டு வர முடியுமான்னு தெரியல. அது வேற பெரிய பிரச்சனையாக போகும். இப்போ கூட அங்கே அண்ணன் என்ன செய்வாருன்னு யோசிக்கும் போது தான் படப்படன்னு இருக்கு. இதை பாரு சக்தி, நேத்து நடந்ததை பத்தி நாளைக்கு நடக்க போறத பத்தி பேசுறதுல எந்த யூஸும் இல்ல. ஏன்னா நீ எவ்வளவு கவலைப்பட்டாலும் அது மாற போறதும் இல்ல, மாத்தவும் முடியாது. நாளைக்கு நம்ம சேர்ந்து போறப்போ உங்க அண்ணன் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா அதை யோசிச்சு இந்த 2 நாளையும் நான் மிஸ் பண்ண விரும்பல. இந்த 2 days எனக்கு கிடைச்ச பெஸ்ட் டேஸ். அஃப்கோர்ஸ் அதுக்காக நான் ஃபேமிலியை வெறுக்கிறேன்னு அர்த்தம் இல்ல. எனக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு. உங்க அண்ணன் மட்டும் இயல்பா இருந்தா உங்க ஃபேமிலி மாதிரி ஒரு பெஸ்ட் ஃபேமிலி இருக்கவே முடியாது. ஆனா அது அப்படி அமையல, அமையுமானும் தெரியல. So I don't want to miss this golden times. ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூட ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா நல்லா இருக்கணும். என்ன அப்படி பாக்குற? இல்ல, மொத்தமா 8 வார்த்தையும் ஒரு முழு வரியும் இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கேன். இதுக்கு எம்பிட்டு சவரன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ ஜனனி. என்ன சொல்ல ஏது சொல்ல, கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்ல. என்னென்னவோ உள்ளுக்குள்ள வெள்ள சொல்லாம வெக்கம் தள்ள. சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச, மல்லிகை பூவாசம் கொஞ்சம் காத்தோட வீச. உத்து உத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க, புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க. என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள். என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள். என்னோடு நீ உன்னோடு நாம் ஒன்றாகும் நாள். Not reachable. Please try again later. The mobile number you have dialed is currently not reachable. Please. இந்த நேரம் பார்த்து லைன் வேற கிடைக்கல. நந்தினி, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? என்னாச்சு? உள்ள ஒரே பிரச்சனை. உங்க பெரிய மாமா வீட்ல இருக்காரா? அப்ப பிரச்சனை. ஐயா, மாமா வீட்ல இருக்கிறது இப்ப பிரச்சனை இல்ல, ஜனனி வீட்ல இல்ல, அதான் பிரச்சனை. மறுக்க காணாம போயிட்டாளா? காணாமலாம் ஒண்ணும் போலக்கா. சக்தியே கோயம்புத்தூர் டிக்கெட் போட்டு வர சொல்லிட்டான். அதனால அவ சொல்லிட்டு தான் கிளம்பி போனா. இவங்களுக்கு தான் ஏறினா குத்தம் இறங்கினா அபராதமாச்சே. உள்ள தாங்கு தீங்குன்னு குதிச்சிட்டு இருக்காரு. இதுல என்னன்னா, கிரகப்பிரவேசத்துக்கு சக்தியும் ஜனனியும் வரவே கூடாதான். நாச்சிய பாப்பா வரணுமா. வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனையாகி நான் என்ன பண்ண போறேன் பாரு, ஆச்சா போச்சான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. நீ வேணா பாரு, பெரிய பஞ்சாயத்து பண்ண போறாரு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு. எனக்கு என்னன்னா, அவர் உடம்பு சுகம் இல்லாத மனுஷன். இவரு உன் பொண்ணு அப்படி நீ இப்படின்னு பேசக்கூடாதெல்லாம் பேசுவாரு. இவர் தான் ஏதாவது நெஞ்ச பிடிச்சிக்கிட்டாருன்னா நல்ல நாள் அதுவுமா. அதான் போனை போட்டு அவகிட்ட சொல்லலன்னா போன் போக மாட்டேங்குது. அந்த புள்ள புருஷன் கூட போயிருக்கு, ஏதோ 2 நாள் நிம்மதியா இருக்க போயிருக்கு. அத போய் எதுக்கு போனை போட்டு டென்ஷன் படுத்துற? இல்லக்கா, அங்க ஏடா கூடமா ஏதா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இங்க பாரு, ஒன்னும் பயம் இல்ல. எப்படியும் நடக்க போறதுதான். உங்க பெரிய மாமாவும் சரி, அந்த ஜனனியோட அப்பாவும் சரி, சொல்றது கிட்ட நடக்கிற ஆளுங்களே இல்ல. இப்ப நீ போனை போட்டு சொன்னா மட்டும் அவங்கள தடுத்து நிறுத்திட முடியுமா என்ன? எல்லாத்தையும் புது வீட்டுல வச்சு சமாளிச்சுக்கலாம். நீ எதையும் உளராம அமைதியா இரு.
சாப்பிடு. ம், ம் ம் சப்பாத்தி செம்ம சாஃப்டா இருக்கு. இது எனக்கு இதுவும் ஈஸ்வரி அண்ணி ட்ரைனிங்கா? இல்ல இல்ல, இது நந்தினி அக்கா சொல்லி கொடுத்தாங்க. வார்ம் மில்க் ஊத்தி பிசைஞ்சா சாஃப்டா இருக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண, சக்சஸ் ஆயிடுச்சு. ம் சூப்பர், செம்மையா இருக்கு. இத்தனை நாள் பார்த்து பார்த்து எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நானா ட்ரை பண்ணேன். உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கை பக்குவம் தூள். இந்தா சாப்பிடு. ஏதோ ஒன்று கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுதுல, ஆனா அது என்னன்னு தெரியலையே. எனக்கெல்லாம் கரெக்டாக தான்ப்பா இருக்கு. ஏன் சக்தி, நீயே சமைக்க கத்துக்க கூடாது? நான் வேணா இந்த 2 நாள்ல உனக்கு ட்ரைனிங் கொடுக்கட்டுமா? எனக்கு சமையல் கற்றுக் கொடுக்க உனக்கு மதுரையிலேருந்து டிக்கெட் போட்டு இங்கே வர வச்சேன். ம் ஏன் கத்துக்கிட்டா என்ன தப்பு? உனக்கு ஈகோ இஷ்யூவா? சண்டைக்கூலி அப்படியே வாசு மாதிரியே பேசுறா பாரு. நீ கூட தான் மினி குணசேகரன் மாதிரி பேசுன. உனக்கு பிடிக்கும்னு சட்னி வைக்க வந்தா ரொம்ப கோவமா வேண்டாம் வேண்டான்னு கத்துற. ஏன் இப்படி கத்துன? நீ தான் பழசை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு நீயே அதை பேசுற? அப்போ வாயை மூடிட்டு சாப்பிடு. வாயை மூடா சாப்பிட முடியாது. அப்பா, எங்க தாத்தாவோட தாத்தா காலத்து ஜோக்கு. ஓகே, நோ ஃபைட்டிங், ஒன்லி ஈட்டிங். ஓ, இம்ப்ரூவ்மெண்ட். குட் குட், வெரி குட். உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்தே இம்ப்ரூவ்மெண்ட் தான். என்ன ஐஸ் வைக்கிறியா? அப்பா பூன் பூது. யாரு? நந்தினி அக்கா தான். அக்கா. ஏய் ஜனனி, எல்லாம் சேஃப் தானே? சக்தியை பார்த்துட்டியா? ஆமாக்கா, நான் மதியானமே பார்த்துட்டேன். நாங்க ஒன்னாதான் இருக்கோம். அங்க எல்லாம் ஓகே தானேக்கா? பேராசை தான் உனக்கு. மாமா வீட்டில் இருக்கப்ப எப்படி எல்லாம் ஓகேவா இருக்கும்? அதை விடு. அங்கெல்லாம் ஓகே தானே? எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லையே? ஆஹா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் சொல்லிட்டு வந்ததை சொன்னீங்களா? பின்ன விசாரணை வைக்காம இருப்பாங்களா? அதெல்லாம் எப்படியோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா மத்த நேரம் மாதிரி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணல, கத்தவே இல்ல. விட பாத்துக்கலான்னு ஒத்த வார்த்தையில முடிச்சிட்டாங்க. ஜனனி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இங்க என்ன நடக்குதுன்னு கேட்காதன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ விடு, நீ அங்க சந்தோஷமா இரு, சரியா? நான் ஓட்டவாய் ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பேன். இங்க பாரு, நீயும் சக்தியும் சந்தோஷமா இருக்கணும், அப்படிதான். அதை மட்டும் பாத்துக்க. ஆமா, சக்தி பக்கத்துல இருக்கானா? இருக்காருக்கா, தரேன். குடு குடு. அண்ணி சொல்லுங்க அண்ணி. சக்தி, நீ பண்றது கரெக்ட் சக்தி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஜனனிய கடைசி வரைக்கும் இதே மாதிரி பாத்துக்க. அண்ணி, அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? இங்கம்மா இல்ல சக்தி, இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க பாரு, நீயும் இங்க என்ன நடக்குதுன்னு யோசிக்காத. ஜனனி யோசிக்க வேண்டாம்னு சொல்லு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க, சரியா? ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணுங்க. சரி அண்ணி. அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு ஜனனி. அவங்க அப்படி சொன்னாங்களா? இல்ல, ஏதோ சொல்ல வந்தாங்க. ஆனா நம்ம சந்தோஷத்தை கெடுத்துடக்கூடாதுன்னு மென்னு முழுங்கிட்டாங்க. நாம சந்தோஷமா இருக்க அவங்களுக்கு அங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்க ரெடியா இருக்காங்க. ஆனா நீ என்ன நடக்குமோன்னு பயந்துகிட்டே இப்போ இந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ற. அவங்க போடுற எஃபோர்ட்டையும் நீ வேஸ்ட் பண்ணாத. முதல்ல சாப்பிடு, ஹாப்பியா இரு. வர பிரச்சனையை சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாமே. சாப்பிடு. சக்தி, சாப்பிட்டுட்டு வெளியே ஒரு டிரைவ் போலாமா? வேண்டாம் ஜனனி, இங்கே இருக்கலாம். வீட்டில் தான் காலையில் வெள்ளனே எந்திரிச்சு போய் நைட்டு லேட்டாக வரேன். இங்கே முழுக்க உன் கூடவே இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. என்னை விட்டா இன்னும் 1 வாரம் கூட இப்படியே இருப்பேன். இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் வாசுவை அடிச்சு துவைச்சு காய போட்டுருவாரு. ஏன், காசு கொடுத்தா நம்மளுக்கு கொடுக்க போறாரு, அவ்வளவுதானே? அம்பட்டுதான். ஆனா வாசு சூப்பரான ஒரு இடமா தான் பார்த்துருக்காள்ல. எப்படி இதெல்லாம் தெரியும் அவளுக்கு? அவளுக்கு எல்லா ஊர்லயும் கான்டாக்ட்ஸ் இருக்கு. ஷூட்டிங்காக இந்த இடத்த பிடிச்சு வச்சிருக்கா. ஆனா உன் மாமன் பொண்ணுக்கு உன் மேல ஒரு தனி பாசம் தான்.
என்கிட்ட என்னென்ன வம்பு பண்ணா தெரியுமா? இப்போ இல்ல, சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். எனக்கும் அவளுக்கும் ஒரு தனி ஸ்பெஷல் பாண்டிங் இருக்கு. ஸ்கூல்ல என்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டா அவ்வளவுதான், பெரிய தகராறே பண்ணிடுவா. ஸ்கூலை விடு, வீட்ல எங்க அப்பா என்ன திட்டினா கூட அவ ரூம்ல போய் உட்காந்துட்டு அழுவா. என்னை எப்பவும் யார்கிட்டயும் விட்டு கொடுக்கவே மாட்டா. அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லையோ? இல்லன்னு சொல்ல முடியாது. இப்படி அவளுக்கு பிடிச்சது செய்யற கேரக்டரை எல்லாரும் வித்தியாசமா பாக்குறாங்க, பேசுறாங்க. இது அவளுக்கு பிடிக்கல. நாளைக்கு அவளுக்கு வரப்போற பையனும் இப்படிதான் இருப்பான். எதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா யார் என்ன பேசினாலும் அவ லைஃப அவ வாழறா சக்தி. நாமளும் நம்ம லைஃப வாழணும்ல. சொல்லுப்பா, என்ன கேட்கணும்? அதான் ஐயா, புது வீட்டுக்கு போகிறோம். அங்கே எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அங்கே லட்சுமி குடியேறி குடும்பம் தலைச்சோங்கணும்யா. அதுக்கு உங்கள் அருள் வேணும். குணசேகரன், உங்களுக்கே தெரியும், நான் ஜோசியத்தை தொழிலாக பார்க்குறவன் இல்லை. என் அப்பா நடத்த போகிற காட்சிகள் என் கண்ணு முன்னாடி வரும். அதை நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். இப்போ எனக்கு சில காட்சிகள் வந்து போகுது, அதை சொல்கிறேன். முதல்ல சந்தோஷமான விஷயத்த சொல்கிறேன். அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து உங்கள் குடும்பத்துக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும். தொழில் சிறக்கும், பொருளாதாரம் பெருகும், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பீங்க. எல்லாரும் ஒரே குடும்பமாக சிறப்பாக இருப்பீங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு முன்னணியாக இருக்கிற குணசேகரனுக்கு நல்லா இருக்குமா, இல்லை பின்னணியில் இருக்கிற மற்ற சகோதரர்களுக்கு நல்லா இருக்குமா, இந்த வீட்டு பெண்களுக்கு நல்லா இருக்குமான்னு பிரித்து சொல்ல முடியாது. மொத்தத்தில் அந்த வீட்டோட இயக்கம் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஐயா, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் விளங்கலை. ஆமாம், 90% சிறப்பாக இருக்கும், ஒரு குறையும் இல்லை. ஆனால் யாருக்கு நேரம் சிறக்கும், யார் பின்னணியில் இருந்தால் போதும்னு நீங்கள் போடுற கணக்கு எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்கும் பொதுவாக நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னும் கொஞ்சம் உடச்சி சொன்னால் நல்லாயிருக்கும். கூட்டு குடும்பத்தில் எல்லார் வாழ்க்கையும் சிறந்தாதான் குடும்பம் மேலோங்கி நிற்கும். அந்த வகையில் எல்லாருக்குமே இந்த மாற்றம் நல்லது செய்யும். ஐயா, அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுறது நான், என் தம்பியை, எங்கள் அம்மா, நாங்கள் தான் முக்கியம். நீங்கள் குத்து மதிப்பாக எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும்னு சொல்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கியா? எங்களுக்கு வளர்ச்சி இருக்குமா, மனசுக்கு சந்தோஷம் கிடைக்குமா? அதானியா என் கேள்வி. குணசேகரன், ஒரு வீட்டில் எல்லார் மனசும் குளிர்ந்தா தானே குடும்பம் வளரும், ஐஸ்வர்யம் பெருகும். நீங்கள் நல்லா இருக்கிறது உங்கள் குணத்தை பொறுத்து இருக்கு. ஐயா, ஒன்று ஆர்வம் சொல்லுங்கள், இல்லை ஆலோசனை சொல்லுங்கள். ரெண்டையும் கலந்து கட்டி சொன்னால் சரியாக வராது இல்லையா? சரிப்பா, இப்போ இதில் உங்களுக்கு ஒரு சிறு குறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஐயா, எனக்கா இருந்தாலும் உடச்சி சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. குணசேகரன், நான் ஆன்மீகவாதி. என்கிட்ட வந்து எனக்கா உனக்கா இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கன்னு இந்த வார்த்தையெல்லாம் வரக்கூடாது. எனக்கு அதை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. என்னோட தேவைகள் ரொம்ப குறைவு தான். எனக்கு தேவை சாப்பாட்டுக்கு 2 பருக்க சோறு, உடம்ப மறைக்க காவி வேட்டி, அவ்வளவுதான். எனக்கு ஆணையிட என் அப்பனை தவிர வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது.
ஐயா நீங்க சொல்லுங்க. அம்மா, உங்கள் பையன் விருப்பப்படுற மாதிரி அவர் சகோதரர்கள் அப்புறம் நீங்கள் உங்களுக்கு மட்டுமே வளர்ச்சி இருக்குமான்னா அப்படி இருக்காது. நிறைய மாற்றங்கள் இருக்கும். இந்த வீட்டு மகாலட்சுமிகள் அவங்க அன்னைக்கு காலையில் தலைக்கு குளிச்சுட்டு அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு மனசில் சந்தோஷம் பொங்க 5 முக விளக்கை ஏற்றணும். அதை விட முக்கியமான விஷயம், இவங்க குத்து விளக்கு ஏற்றுறதை தாண்டி ஒரு தட்டில் அரிசியை கொட்டி அதில் 5 வெத்தலையை வச்சு ஒரு கிழங்கு மஞ்சளை வச்சு காமாட்சி விளக்க கிழக்கு முகமாக பார்த்து ஏற்றணும். சரிங்க ஐயா. அப்போ என் மூத்த மருமக ஈஸ்வரி ஏத்த சொல்லலாமா? இல்லைம்மா, அந்த நாளில் சூரியன் உச்சம் பெற்று இருக்க மக நட்சத்திரத்தில் இருக்கிற உங்கள் வீட்டு மருமக தான் ஏற்றணும். மக நட்சத்திரமா? ஜனனி மக நட்சத்திரம் மாமா. அந்த மருமக அந்த விளக்கை ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் பூஜையை தொடங்கணும்.